பாருங்க எக்கை பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எக் எடுத்து இந்த மாதிரி ஒரு 5-6 கீரல் மாதிரி நீங்கள் கீறிக்குங்க. ஸோ வாங்க நம்ம எக் மசாலாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கடாய் வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் காஞ்சப்புறம் எடுத்து வச்சிருந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், 3 பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி நான் 2ஆக கீறி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுது, நாம் எடுத்து வச்சுருக்க சோம்பு ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டுருங்க. வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினப்புறம் நம்ம பார்க்கலாங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம எல்லா மசாலா பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ரெட் சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், ஒரு 50 ml வாட்டர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆட்டுங்க. பாயில் ஆன அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நாம எடுத்து வச்சிருந்த கோகோனட் பேஸை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா அரைச்ச தண்ணி. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த 10 முட்டையை 1 by 1 ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுட்டு நீங்கள் தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு. எக் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கார்னிஷிங்க்கு. நம்மளோட எக் மசாலா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளோட எக் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். இது வந்து கொஞ்சம் காரம் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.